ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2024 ரிலீஸ் ஆன டாப் 10, அதாவது தமிழில் ஹிட் அடித்த டாப் 10 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லவ்வர் திரைப்படம். காதலும் காதலர்களுக்கு இடையே உள்ள மோதலும் தான் இந்த படத்தோட மையக்கரு. அதாவது ரெண்டு காதலர்களுக்கு இடையே இருக்கிற ஈகோ பிரச்சனையை பற்றி தெளிவாக இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதை இயக்குனர் பிரபுராம் வியாஸ், அதாவது இவர் இந்த படத்தில் தான் நியூவாக இயக்குனராக அறிமுகமாயிருப்பார். அதுக்கப்புறம் நடிகர் மணிகண்டனும் இந்த படத்தை சேர்த்து இயக்கியிருப்பார். அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை இயக்குனர்களாக இயக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் என்ன மையக்கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் இருப்பார். அதாவது எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்து வாழாத மாதிரி கதாநாயகனோட கேரக்டர் இருக்கும். ஆனால் காதலி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களோட உறவுக்குள்ளேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை கலந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்வையாளர்கள் காட்டப்பட்ட திருப்பு முனையாக இந்த படத்தில் நிறையா சீன்ஸில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா, சில முரண்பாடோடு இருந்தாலும் அன்புங்கிற பேரில் ஒருத்தன் மீது செலுத்துகிற வன்முறை இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தன் மேலே நம்ம வன்முறையை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மையக்கருவாக வச்சு இந்த படத்தை கையாண்டு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வெளியாயிருக்கிற தேன் சுடரேங்கிற பாடல் அதிகமாக இந்த வருஷத்தில் 2024 ரீல்ஸ் செய்யப்பட்ட பாடலாக இருந்திருக்கு. அடுத்து மகாராஜா, இதை பற்றி சொல்ல தேவையில்லைன்னா செம ஹிட்டு கொடுத்த படம். தமிழ் சினிமாவில் எப்படா நல்ல படம் வரும்னு காத்துட்டு இருந்தப்போ இறங்கினது தான் மகாராஜா. குரங்கு பொம்மை படத்து மூலயமா எல்லா கவனத்தையும் ஈர்த்த இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் தான் இந்த படத்தை இயக்கியிருப்பார். அதாவது ஒரு நார்மலாக எல்லா இதுலேயும் சொல்லப்படுற மாதிரியான கதையாக இருந்தாலும் அது வேறு கோணத்தில் இந்த இயக்குனர் அணுகியிருப்பார். மகாராஜா கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். இதில் விஜய் சேதுபதி மகாராஜாவாக காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுக்குற மாதிரி சீனு அப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த படம் எதற்காக புகார் கொடுக்குறாரு, ஏன் அப்படிங்கிறது தெரியாமலே மெல்ல மெல்ல இந்த கதை நகர்ந்துக்கிட்டே போகும். சீனாவிலையும் வெற்றிகரமாக ஓடி 100 கோடிக்கும் அதிகமாக அங்கனையும் வசூல் செஞ்சுருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் ஜமா. இந்த ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்களை ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது ஜமா. இது அறிமுக இயக்குனர் பாரி இளவழகன். இந்த படத்தில் நாயகனாகவும் அவர் தான் நடிச்சிருப்பார். மகாபாரத கதாபாத்திரத்தெல்லாம் முன்னிறுத்தி கூத்துக்கலையை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்து சொல்லியிருப்பார். இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் பேச வேண்டிய ஒரு கதையை எடுத்து சொல்லி அதுக்கான அழகான பாராட்டுகளையும் பெற்றிருப்பார். இதில் ஒரு முக்கியமான சீனர், அதாவது அந்த படத்தோட நாயகன் திரௌபதியாகவும் அர்ஜுனனாகவும் பரிமாணத்து மாறி மாறி எடுக்கப்பட்ட காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இளையராஜா அவர்களோட இசை இந்த படத்துக்கு ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தங்கலான். ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிச்சிருப்பார். தங்கத்தை தேற்ற நாயகனோட கதையை இந்த படம் உருவாக்கியிருக்கும். கோலார் தங்க வயலுக்கு பின் இருந்த அரசியலையும் அதுக்கப்புறம் பூவர்குடி மக்களோட வாழ்வியலை பற்றி பேசியிருப்பாங்க. அதை நேராக எடுத்து சொல்லாமல் நான்லீனியர் பாணியில் இது சொல்லியிருப்பார். இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு வெளியாகி. இப்போ அடுத்து பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி. கூழாங்கல் மூலம் கவனத்தை ஈர்த்த இயக்குனர் PS வினோத்ராஜோட இயக்கத்தில் சூரி, அண்ணாபென் இவங்களோட நடிப்பில் வெளியானது தான் இந்த கொட்டுக்காளி படம். இந்த கொட்டுக்காளி படம் பல உலக சினிமா திரை விழாக்கள்லையும் இந்த படம் பங்கேற்ற அங்கனையும் பாராட்டுகளை பெற்றிருக்கு. திரையரங்களை வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் தமிழ் சினிமாவில் புகுத்தப்பட்ட ஒரு பாய்ச்சலாக தான் இந்த படம் பார்க்கப்படுது. அதாவது சவுண்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாமல் இயற்கையாக ஏற்படுற சத்தங்களை வச்சு இந்த காட்சிகளை கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த கதையோட பலமே. இயக்குனர் இதை அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். பேய் பிடிச்சதாக நம்பப்படுற கதாநாயகி, அதுக்காக மொத்த குடும்பமுமே அந்த பேயை எப்படியாச்சும் விரட்டணும்னு அழைத்து செல்லணும், எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போய் காட்டுற மாதிரிலாம் நிறையா போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்க வழியில் தான் இந்த கதை சொல்லப்படுது. அதாவது இறுதியில் ஜாதியோட ஆதிக்கம் அப்படி என்ன செய்யுது அப்படிங்கிறத அழுத்தமாக காட்சிப்படுத்தும் விதமாக தான் இந்த படம் அமைச்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு திரைப்பட விழாவில் இந்த கொட்டுக்காளி படம் இன்னும் திரையிட்டு தான் வருது. அதுக்கடுத்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இதில் கருணாஸ் அதுக்கப்புறம் விமல் நடிச்சிருப்பாங்க. கருணாஸ் ஒரு கூத்து கலைஞராகவும் விமல் அமரர் ஊர்தி ஓட்டுநராகவும் இருந்திருப்பாங்க. கருணாஸ் அவரோட ஊருக்கு போகிறதுக்காக நெடுஞ்சாலையில் உட்காந்துருப்பார். அப்போ இந்த அமரர் ஊர்தியில் விமல் போயிட்டுருப்பார். அவங்களோட சேர்ந்து தான் இந்த படம் பயணிக்க தொடங்க ஆரம்பிக்கிறது. தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கருணாஸுக்கு மொத்த ஊருமே அவருக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படம் நிறைவாகுது. அதுதான் புகுமிடம்
போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் மையமாக கொண்டு வந்த கருத்து. அடுத்து லப்பர் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிச்ச, எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் லப்பர் வந்து 2024 வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு படம்னா இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு, கேப்டனோட பாட்டு. அது 2025 IPL எப்படா அந்த பாட்டை போடுவீங்க, தோனி எப்படா வந்து சிக்ஸர் அடிப்பார் அப்படிங்கிறது தான் அடுத்து எல்லா ரசிகர்களோட ஆர்வமாகவே இருந்துகிட்ருக்கு. இதை வந்து அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து வந்து இயக்கத்தில் வந்து எடுத்திருக்காரு. அதாவது வருங்காலம் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில கிரிக்கெட் விளையாட்டில் முட்டிக்கும் அதை மையப்படுத்தி குடும்பங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே, பெண்ணோட சுதந்திரம், ஜாதி விமர்சனம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இடத்துல தொட்டு வந்திருப்பார் இதோட இயக்குனர் வெற்றிமாறன் இந்த டீமை வந்து தன்னோட அலுவலகத்துக்கு கூப்பிட்டு மொத்த படகுழுவையும் வந்து பாராட்டியிருப்பார். லப்பர் வந்து படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு டூப்பர் ஹிட் படம். அதுக்கப்புறம் மெய்யழகன் ஒரு அமைதியான சூழலில் மெல்ல மெல்ல நகர்ந்துக்கிட்டே போகும் மெய்யழகன்கிற படம். கார்த்திக் வந்து ஊரில் இருக்கிற இளைஞனாக வந்து நடிச்சுப்பார். அரவிந்த் சாமி ஊரை விட்டு வெளியே போய் அங்கன இருக்கிறவரை நடிச்சுப்பார். ஒரு நைட்டு இவங்க 2 பேரும் சந்தித்து தங்களோட கதைகளை வந்து பேசின படமாக இது இருந்திருக்கும். இயக்குனர் பிரேம் 96 எடுத்தவர் எல்லாத்துக்கும் தெரியும். பிரேம்குமார் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அடுத்து பிளாக் ஜீவா பிரியா பவானி சங்கரி நடிப்பில் வந்து வெளிவந்த படம். இதோட அறிமுக இயக்குனர் KG பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் வந்து வெளியான இந்த படம் நம்மளோட மூளையை வந்து சோதிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் புனைவாக வந்து உருவாக்கப்பட்டு இருக்கும். தமிழில் இப்படிலாம் கூட கதை சொல்வீங்களா இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதை களத்தை எடுத்து கையாண்டிருப்பாங்க. அதுக்கடுத்து சொர்க்கவாசல். இதை இயக்குனர் வந்து அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத். RJ பாலாஜி கதாநாயகனாக இருப்பார். 1999 சென்னை மத்திய சிறையில் ஏற்பட்ட கைதிகளோட கலவரத்தை மையமாக கொண்டு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும். அதாவது இந்த படம் வந்து கைதிகளுக்கும் அதிகார அமைப்புக்கும் இடையில பிரச்சனைகள் வந்து பேசியிருக்கோம். கைதிகளை உருவாக்குறதும் அவங்கள அடக்கி ஆள்றதுமே இந்த அமைப்போட செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை இந்த கதைக்குள்ளே நுணுக்கமாக சொல்லி வந்து கொண்டு வந்து இயக்குனர் வந்து எடுத்து சொல்லியிருப்பார். சிறைக்குள்ளே ஏற்படுற கலவரம், அதனால நிறைய குழப்பம், இந்த மாதிரில் தான் இந்த படம் போயிட்டே இருக்கும். சொர்க்கவாசல் எப்படி பார்க்கப்படுதுன்னா, சொர்க்கவாசலுக்கு முன்னாடி மண்டியிடலாமா இல்லை நரகத்துக்கே ராஜாவாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைய கதையை வந்து சொல்லப்பட்டு தான் ஒரு சிங்கிள் லைனில் தான் இந்த படமே இயங்கிட்டு இருக்கும். இது போக அமரன், ப்ளூ ஸ்டார், கருடன், டிமாண்டி காலனி 2 இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்காதவங்க இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த 4 படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம். ஸோ இதுதான் 2024 வெளியான ரிலீஸ் ஆன படங்கள் டாப் ஹிட்டான படம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலைன்னா சீக்கிரம் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் 2025.